அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி பாட்னில ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஜிம்னோஸ்பர்மோட கிளாசிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். ஜிம்னோஸ்பர்ம் கிளாசிஃபிகேஷன்ல இருந்து கண்டிப்பா நமக்கு வந்து 1 or 2 क्वेश्चंस வந்து நிச்சயமா கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம பேலியோ பாட்னி படிக்கிறப்ப அதில இருந்தும் நமக்கு வந்து ஜிம்னோஸ்பர்ம் ரிலேட்டட் क्वेश्चंस இருக்கும். சரிங்களா? இந்த டைட்டில் படிக்கிறப்பையும் பிளஸ் வந்து பேலியோ பாட்னில ஆல்கே, பிரயோஃபைட், டெரோஃபைட், ஜிம்னோஸ்பர்ம் எல்லாமே क्वेश्चंस இருக்கும். அதனால ஜிம்னோஸ்பர்ம் கிளாசிஃபிகேஷனை ரொம்ப முக்கியம். அதுல இருந்து 2 அல்லது 3 மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், ஈஸியா எடுக்க முடியும். இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணப்ப எடுத்த கிளாசிஃபிகேஷனை நீங்க வந்து ஒரு நோட் பண்ணி வச்சீங்க. மொத்தம் ஜிம்னோஸ்பர்ம்ல 3 கிளாஸஸா நம்ம பிரிப்போம். கிளாஸ் 1, கிளாஸ் 2, அதுக்கடுத்து கிளாஸ் 3. கிளாஸ் 1 அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா சைக்ராப்சிடா, கிளாஸ் 2 வந்து கோனிஃபெராப்சிடா, கிளாஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாப்சிடா. அதுக்கு முன்னாடி நம்ம இங்க வந்து கிரீன் கலர், அதுக்கடுத்து பிளாக் கலர்ல 2 இது கொடுத்துருக்கோம். அந்த கிரீன்ல மார்க் பண்ணி இருக்கிறது சரிங்களா, இங்க 1 or 2 தான். நான் சொல்றப்ப நோட் பண்ணி வச்சிங்க. அது எல்லாமே லிவிங். அதுக்கடுத்து பிளாக்ல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாசில். ஏன்னா நமக்கு கொஸ்டின் கேட்குறப்ப கீழ்கண்டவற்றுள் எது வந்து என்னது லிவிங் ஜிம்னோஸ்பர்ம், கீழ்கண்டவற்றுள் எது வந்து உயிரோடு இருக்கக்கூடிய ஜிம்னோஸ்பர்ம், அது நம்ம பார்க்குறப்ப கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். ஏன்னா நமக்கு வந்து பேலியோ பாட்னில அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைக்ராப்சிடா, கிளாஸ் 1ல சைக்ராப்சிலா. இதில் எத்தனை ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 ஆர்டரு. ஆர்டர் 1, ஆர்டர் 2, ஆர்டர் 3, அதுக்கடுத்து ஆர்டர் 4. ஆர்டர் 1 அப்படிங்கிறது டெரிடோஃபெர்மேல்ஸ், ஆர்டர் 2 அப்படிங்கிறது பென்னட்டியல்ஸ், ஆர்டர் 3 அப்படிங்கிறது பென்டோசைலல்ஸ், ஆர்டர் 4 அப்படிங்கிறது சைக்கடேல்ஸ். சரிங்களா? நான் எழுதியிருக்கிறது எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இல்லைன்னா நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஆர்டர் 1 டெரிடோஃபெர்மேல்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்து 7 ஃபேமிலி கொடுத்துருப்பாங்க. 7மே ஃபாசில் தான். லைஜ்னாப்டெரிடேசியே, மெடுலோசேசியே, கால்மோபிட்டேசியே, அதுக்கடுத்து கிளாசா டெரிடேசியே, பெல்டாஸ்பெர்மேசியே, அதுக்கடுத்து கொரிஸ்டோஸ்பெர்மேசியே, சைட்டோனேசியே. சரிங்களா? இது எல்லாமே ஃபாசிலு. அதுக்கடுத்து பென்னட்டியல்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேமிலி கொடுத்துருப்பாங்க. வில்லியம்சோனேசியே, வெல்லண்டியசிலேசியே, அதுக்கடுத்து சைக்கடியோடியேடேசியே. சரிங்களா? இதில் 3 ஃபேமிலி. இந்த வில்லியம்சோனேசியே இதெல்லாம் வச்சு நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஆர்டர் 3ல பார்த்தீங்கன்னா பென்டோசைலஸ், இதில் பார்த்தீங்கன்னா பென்டோசைலேசி ஒரே ஃபேமிலி இருக்கும். ஆர்டர் 4ல ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா சைக்கடேல்ஸ். சைக்கடேல்ஸ்ல சைக்கடேசியை மட்டும்தான் லிவிங்கு. இந்த நில்சோனேசி இது வந்து ஃபாசில். சரிங்களா? இந்த நில்சோனேசி, வில்லியம்சோனேசி இதெல்லாம் வச்சு நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால இதை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சிங்க. இந்த சைக்கடேசி இது மட்டும்தான் வந்து என்னது லிவிங்கு, மற்றது எல்லாமே இதில் ஃபாசில். அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2. கிளாஸ் 2ல பார்த்தீங்கன்னா கோனிஃபெராப்சிடா. கோனிஃபெராப்சிடாவில் எத்தனை ஆர்டர்ஸ் இருக்குன்னா ஆர்டர் 1ல வந்து கார்டேட்டைல்ஸ், ஆர்டர் 2ல கோனிஃபெரல்ஸ், ஆர்டர் 3ல டேட்செல்ஸ், ஆர்டர் 4ல பார்த்தீங்கன்னா ஜிங்கேல்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தம் 4 ஆர்டர். சரிங்களா? இங்கேயே 4 ஆர்டரு, இங்கேயே 4 ஆர்டரு. இப்போ ஆர்டர் 1 கார்டேட்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபேமிலி இருக்கு அப்படின்னா 3 ஃபேமிலி. எரிஸ்டோஃபைட்டேசி, கொரிடோடேட்சேசியே, அதுக்கடுத்து போரோசைலேசியே. சரிங்களா? இதுதான் வந்து ஃபேமிலி. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் 2ல கோனிஃபெரல்ஸ், இதுதான் ஆர்டரு. இதில் பார்த்தீங்கன்னா 9 ஃபேமிலி இருக்கும். இந்த 9 ஃபேமிலியே 3 ஃபேமிலி வந்து ஃபாசில். சரிங்களா? இந்த 3 ஃபேமிலியுமே ஃபாசிலில் வரக்கூடியது. சரிங்களா? இது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. மீதி எல்லாமே எதில் வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிவிங்கில் வரக்கூடியது. லபாச்சியேசியே, வோல்டேசேசியே, அதுக்கடுத்து பேலிசாஞ்சேசியே. சரியா? பேலிசாகேசியே அப்படின்னு சொல்லுவோம். இது 3மே ஃபாசில். மீதி எல்லாமே பைனேசியே, அதுக்கடுத்து டெட்சாய்டியே, அதுக்கடுத்து குப்ரசேசியே, போடோகார்பேசியே, செஃபலோடெக்சேசியே, அதுக்கடுத்து ஆரக்கேரியேசியே. சரிங்களா? இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா லிவிங்கில் வரும். இந்த 6 ஃபேமிலியும். சரிங்களா? அதனால இது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. ஆர்டர் 3 பார்த்தீங்கன்னா டேட்செல்ஸ். இதில் வந்து டேட்சேசி இது வந்து லிவிங். சரிங்களா? இதுவுமே எதில் வரும் அப்படின்னா லிவிங்கில் வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இதில் கிரீன் பென் வச்சிருந்தீங்கன்னா கிரீனில் எழுதி வச்சிங்க. அதுக்கடுத்து ஆர்டர் 4ல பார்த்தீங்கன்னா ஜிங்கோயல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைகோ பிட்டேசி. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் அலைஞ்சிருச்சு. சரி. சரிங்களா? இது வந்து ஃபாசில் தான். இங்கே வந்து ஸ்டிக்கு சரியாக எழுதலை, அதனால் நான் வந்து கிரீனில் எழுதுகிறேன். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க மாற்றி எழுதிங்க. சரிங்களா? ட்ரைகோ பிட்டேசியே அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
அதுக்கடுத்து ஜிங்கோயிடேசியே சரிங்களா, இதுவும் வந்து எதில் வரும் அப்படின்னா லிவிங்கில் வரும் சரிங்களா. அதனால இதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. ஜிங்கோயேசியை வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்கு, இந்த ட்ரைகோபிட்டேசி வந்து என்னது ஃபாசில். அப்போ ஆர்டர் 2ல அதாவது கிளாஸ் 2ல பார்த்தீங்க அப்படின்னா எது எது லிவிங் அப்படின்னா இந்த பைனேசியே, டச்சைடேசியே, குப்ரசேசியே, போடோகார்பேசியே, செஃபலோடெக்ஸேசியே, ஆர்கேசியே இதெல்லாம் வந்து லிவிங்கு. அதுக்கடுத்து டச்சேசியே வந்து லிவிங்கு, ஜிங்கோயேசியே இது வந்து என்ன பண்ணும் லிவிங். அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3 இது நீட்டாப்சிடா. நீட்டாப்சிடா பார்த்தீங்கன்னா ஆர்டர் 1, நீட்டேல்ஸ் அப்படின்னு வருது. இந்த மூணுமே லிவிங் கேரக்டருக்கு வருது சரிங்களா. நீட்டேசிசியே, அதுக்கடுத்து வெல்வேச்சேசியே, எபிட்ரேசியே, எபிட்ரா அந்த மாதிரிலாம் படிப்புன்னு தெரியுங்களா. இது எல்லாமே லிவிங் கேரக்டர் தான். இண்டிவிஜுவல் ஒரு சில இதுக்கு வந்து நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் அந்த ஃபேமிலியோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த கிளாசிஃபிகேஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, எடுத்து வச்சிங்க. இதில் எதனாச்சும் வேர்ட்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு சில இதுக்கு வரலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எழுதுறது. நீங்கள் இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் எழுதுறப்ப டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணி எழுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக், ரெட் இது எல்லாமே இங்கே ப்ளூ கலரில் எழுதியிருக்கிறது இங்கே எழுதியிருப்பேன் பாருங்க. ப்ளூ கலர் ஃபாசில், கிரீன் கலராக இருக்கிறது லிவிங். நீங்கள் எப்போ எடுத்து பார்த்தோம் கிட்டத்தட்ட இது வந்து நான் வந்து 2019 டிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது எழுதுந்து அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் இந்த மாதிரி அல்லது நோட்டில் நீங்கள் படிக்கக்கூடிய நோட்டில் டீட்டெயில்டாக எழுதி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஆல்கே, பிரேஃபைட் இதோட கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதோட கிளாசிஃபிகேஷன் இதெல்லாமே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.